கொடிக்கம்பங்களை அகற்றும் வழக்கில் எங்கள் தரப்பு கருத்துக்களையும் கேட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் மதுரை ஹைகோர்ட்ல மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. தமிழகத்தில் உள்ள சாலையோரங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான இடங்கள்ல நிறுவப்பட்டு உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளோட கொடிக்கம்பங்கள் மற்றும் அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை அகற்றும்படி கடந்த ஜனவரி மாதம் மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. அதன் பேர்ல தமிழகத்தில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இந்த உத்தரவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் சண்முகம் மதுரை ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சாரு. அந்த மனு நிலுவையில் உள்ளது. இதற்கு இடையே பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் தரப்பு கருத்துக்களை இந்த வழக்கில் கேட்டு ஹைகோர்ட் முடிவு செய்ய வேண்டும் கூறி ஏற்கனவே மனு தாக்கல் செய்து வருகின்றன. அந்த வகையில அதிமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் மதுரை புறநகர் மாவட்ட மேற்கு அதிமுக செயலாளரான ஆர் பி உதயகுமார் மதுரை ஹைகோர்ட்ல ஒரு மனு ஒன்று தாக்கல் தாக்கல் செஞ்ச மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1972ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் நிறுவப்பட்டது அதிமுக. இந்த அதிமுக தமிழக அரசியல் சூழல நீண்ட மற்றும் புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டுள்ளதுன்னு, இது கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்கிறவர், இக்கட்சி தமிழகத்தில் பலமுறை ஆட்சி அமைத்துள்ளதுடன் மக்களுக்காக பல்வேறு முக்கிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி நல்பெயரை பெற்றுள்ளது. தற்போது மாநிலத்தோட முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளராக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளார்னோ. இந்த நிலையில கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றுவது தொடர்பான இந்த கோர்ட்டின் உத்தரவின் மூலம் எங்கள் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளின் பாதிப்புகளை சந்திக்கும் ஒரு முக்கிய முடிவிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிக்க முடிவு செய்துள்ளோம். இந்த கோர்ட்ல விரிவான வாதங்களை சமர்ப்பிக்க அதிமுக கட்சி விரும்புகிறதுனோ எங்கள் கட்சியின் தகவல்கள் இந்த கோர்ட்டின் மூலம் நியாயமான முடிவு எடுப்பதற்கு உதவும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்கள் அதாவது அவங்க கருத்துக்களையும் இந்த வழக்கில் வழங்குவதற்கு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி இந்த மனு குறிப்பிடப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில மற்ற கட்சிகள் கொடுத்துள்ள வழக்கின் கூடவே இந்த வழக்கும் சேர்த்து விசாரிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுதுங்க.